Tank of Jabatan, Perancang, Bandar dan Desa. For a population of 3,000 to 7,005, there should be one school within the walking distance of 0.4 km to 1 km. அதாவது ஜபாத்தான், பரான்சாங், பண்டா என்ன சொல்றோம், 3,000-7,500 மக்கள் தொகை இருக்கும்போது ஒரு பள்ளி இருக்கணும். அப்ப நாங்க என்ன சொன்னோம், சுங்கேசிபுரி ஏற்கனவே 12,000 பேர் இருக்காங்க. அப்ப எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 2 பள்ளி தேவை. And the land size should be about 6 acres. With Indian population of roughly 12,000, the community deserve to have 2 schools. அப்ப எங்களுக்கு தகுந்த என்ன சொன்னாங்க உரிமை இருக்கு. Okay. And will reduce the financial burden of the parents, as most Indians in the surrounding area are middle and lower income group. உங்க பள்ளி உள்ள என்ன நன்மை இருக்குது? Students population can be distributed between Mahatma Gandhi and New School. For adequate facilities and better administration management, the school population should be around 600-700. Okay, 2 பள்ளிகள் இருக்கும்போது ஒரு பள்ளியில் 600, ஒரு பள்ளியில் 300. Next doctor, சமுதாயத்துக்கு என்ன பயன் இதனால? New Tamil school can meet the needs of 15 Tamils. பக்கத்துல 15 Tamils இருக்கு. About 350 children will benefit with the new school. It's walking distance for them from these Tamils. Families with 2 children, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளைக்கு 40 வழினா 2 பேருக்கு 80 வழி. வருஷத்துக்கு ஏறக்குறைய 900 வழி அவங்களுக்கு மிச்சமாகும். The need is not to meet the current demand, but to meet the future demand, as more Indian families from the surrounding estate will migrate to town areas. At that particular time, it will be difficult to find land, and also the land price would have escalated. Okay, next. அப்ப நாங்க ஆய்வு செய்யும்போது சுங்கேசிபுரியில் எங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சு 33 தாமான் இருக்கு. ஒவ்வொரு தாமானும் எத்தனை குடும்பங்கள் இருக்கு, ஒவ்வொரு தாமானும் எத்தனை இந்திய குடும்பங்கள், அந்த இந்திய குடும்பங்கள்ல இருந்து எத்தனை பிள்ளைங்க காந்தி ஸ்கூலுக்கு போறாங்க அப்படி நாங்க ஆய்வு எடுக்கும் போது சொன்ன மாதிரி 1998 குடும்பங்கள் பட்டணத்தில் மட்டும் மெம்பர்ஸ் வந்து 1998. ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் நாங்க காமிச்சோம் இதான் பிரசன்ட் ஸ்கூல், இந்த சைட் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் டாக்டர். அப்புறம் நடுவில் ஒருத்தர் சொல்லிட்டாரு, தாமானுக்கும் சம்பந்தம் என்ன வரணும் படிச்சீங்க தெரியல, ஒரு மண்டையில சரத்திட்டா கூட தெரியல, அங்க இடம் இருக்கா கூட ஆய்வு செய்ய மாட்டாங்க சில அரசியல் கட்சி தலைவர்கள், ஆனா வாயில மட்டும் பேசிடுறாங்க. நாங்க ஆய்வு செய்ய சொன்னோம், இங்க டெம்பிள் கோசமாக கிடைக்கிறது தாமானுக்கும் சம்பந்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் இருக்கிற ஒரு 500 குடும்பங்கள் இருக்காங்க. டெம்பிள் லைன், உங்க டெம்பிள் இருக்கு, இது 1.07 ஏக்கர். தாமான் ஹால், வெக்கன் லைன், வாட்டர் டேங்க், பிளே கிரவுண்ட் சொல்லும்போது விளையாட்டுக்காக நீங்க எடுக்க முடியாது. ஆனா இங்கதான் தமிழ் ஸ்கூல் காட்டணும் அப்படின்னு மாய்க்கா சொல்லுது. நெக்ஸ்ட் டாக்டர். நாங்க என்ன சொன்னோம், கவர்மெண்ட் சொல்றா திஸ் வில் பி தி ஃபியூச்சர் growth ஏரியா. பள்ளி இங்க வரணும், இங்க 2 பள்ளிகள் இருக்கிறது. இந்த டாக்குமெண்ட் எங்க மாஜ்லிஸ் அஞ்சாத்து பாத்தீங்களா, அவங்களுக்கு கிடைக்காது. ஏன் அந்த அறிவு தான் நீங்க எங்கே இருப்பாங்க அந்த புக், ஒரு புக் இருக்காங்க நமக்கு தெரியாது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. வேல்சிங் என்ன சொன்னாரு, அப்புறம் வேல்பறை என்ன சொல்றாரு. சுங்கேசிபுரி ஈவன் தமிழ் பள்ளி துன் சம்பந்தத்தில் அமைக்கப்படும். என்னைக்கு சார் இது? ஜனவரி 30. அது என்ன சொல்றாரு, தற்பொழுது ஈவூட்டில் பள்ளி கட்டடம் கட்ட இடம் இல்லாமையால் தாமான் சுமந்தில் புதிய பள்ளி கட்ட இடமும் மாணவர்கள் விளையாடுவதற்கு இடமும் இருப்பதனால் அப்புதிய பள்ளி தாமான் துன் சம்பந்தத்தில் மிக விரைவில் கட்டப்படும். அதற்கான ஆயத்த வேலைகளை கல்வி அமைச்சும் பொதுப்பணி அமைச்சும் துரிதமாக செய்து வருவதை கோடி காட்டினார். செய்தி சார் பரவாயில்ல சார், ஒரு தலைவன் வந்து யோசிச்சு ஆய்வுபூர்வமா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் பேசணும். நெக்ஸ்ட். அடுத்து மரவலை என்ன அப்படின்னா, கீவூர் தோட்டத்திலேயே புதிய தமிழ் பள்ளி தொகுதி மக்கள் கிடைத்தவர்கள் என்ன பண்ண நான் சொல்றேன் சார். சிரிப்பாசு இருக்குல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, சமுதாய அமைப்புகள் வந்து வேலை செய்யறாங்க, ஆனா அவர் கிடைச்சலா தான் இருக்குது சில அரசியல் கட்சிகள். ஏன்னா பேர் அவங்க தான் வாங்கணும். 50 வருஷமா வேலை செஞ்சு பேர் வாங்க பத்தாது. நெக்ஸ்ட் டாக்டர். just one more. This for this.
சார் எதுக்கு நான் காமிக்கிறேன்னா, எந்த அரசா இருந்தாலும் நிலம் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த கடிதத்தெல்லாம் நம்பாதீங்க. யூ மஸ்ட் கெட் a letter from மஜ்லிஸ் முஷவரத் கரஜா டிகிரி. அது இந்த லெட்டர் கிடைக்காததுக்கு மற்ற எல்லாம் போய் இது கூட சொல்லி பார்த்தீங்களா, நாங்க என்ன நாத்தோட சொல்லிருப்போம். இது என்ன பள்ளின்னு சொன்னா கோப்பாவா கெடால 2008 வந்து நம்ம போனோம்ல, 2009 வந்து இந்த பள்ளிக்கு 5.2 ஏக்கர் நிலம் சாரி இங்க பாருங்க 5.07 ஏக்கர் இந்த பள்ளிக்கு ஒதுக்கப்பட்டது. மஜ்லிஸ் முஷவரத் கரஜால இந்த நிலம் ஒதுக்கப்பட்டதா மஜ்லிஸ் முஷவரத் ஆட்சி குழு உறுதிப்படுத்தணும். நான் எதுக்கு சொல்றேன்னா, கெடால பாத்தீங்க, ஸ்லாங்கோல இதே ஒரு லெட்டர் பாத்தீங்க, பேர லெட்டர் பாத்தீங்க எப்படி இருக்குங்க. நெக்ஸ்ட் லெட்டர் இது ஒரு சார் ஸ்லாங்கோல 2002 தெலுங்குன்னு ஒரு பள்ளி இருக்கு, பொட்டிஷன். அவன் வந்து என்ன சொல்லிருக்கான் பாருங்க, எதுக்கு சொன்னா வாரியம் oleh kerana sekolah ini adalah sekolah bantuan modal, jabatan ini telah mencadangkan pihak sekolah agar melantik pemegang amanah supaya tapak sekolah yang akan diserahkan kepada kerajaan negeri oleh pemaju dapat diserah kepada pihak sekolah di atas nama pemegang amanah sekolah tersebut. அவரை விளக்கமா சொல்றான். நிலம் சொன்னா அந்த நிலத்தை வந்து வாரத்தின் பேரில் எழுதிச்சு. வாரத்தின் பேரில் எழுதிச்சா அது சமுதாயத்தின் சொத்து. இன்னைக்கு 2002, இன்னைக்கு 2012 இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து 2 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்லிட்டோம். நான் வந்து 10 வருஷத்துல வந்து வயல் பம்பு போட்டு என்ன நிறைய சம்பாதிச்சிருப்பாரு. சரி ஓகே சார், இது சிம்பிள். இப்ப இந்த 6 பள்ளிகள் பார்த்தீங்களா, 6 பள்ளிகள் சில விளக்கங்கள். அது வந்து கடா கிளைன் இது எங்க செஞ்ச வேலைகள் சில குறிப்புகளை நாங்கள் எடுத்துருக்கோம். கடா வந்து கான்டாக்ட் பர்சன் துரைசாமி, கிளைன் உதயசூரி, Dr. Jaya, Dr. Nilkandan, Bandar Siras Mahkota, Badi, Bandar Sri Alam. ஓகே, இது ரொம்ப முக்கியமான தகவலுங்க. சொன்னார்ல, we are sidetracked from the mainstream of education. அதாவது நம்மள வந்து மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன்லயே சேர்க்கிறதுன்றது வந்து எப்படி ப்ரூவ் பண்ண போறேன்றதை இதில் நீங்க பார்க்கலாம். ரஞ்சாங்கன் மலேசியா 6, 7, 8, 9 எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸ் இந்த சம்பளம் சேர்க்கல இல்ல, புதிய பள்ளிகள் பள்ளி வளர்ச்சிகள் பார்க்கும்போது 1.1 பில்லியன் எதுக்கு மலாய் ஸ்கூலுக்கு, நம்மளுக்கே 27 மில்லியன். உடனே தலைவர்கள் நம்மளுக்கு தான் 27 மில்லியன் கொடுத்துட்டாங்க. What is your percentage here? 2.14. That's for 5 years. 5 years. அது 5 தான் 5 மில்லியன் தான் roughly. Again you divide by 523. இல்ல இன்றைக்கு ஒரு ஸ்கூல் தான் இருக்க முடியும். நினைச்சு பாருங்க. Again அன்றைக்கு வந்து 99,000 students. Okay. ரஞ்சாங்கன் மலேசியா 2 அவனுக்கு 1 பில்லியன், நமக்கு 10 மில்லியன். இங்க இருந்து இது குறைஞ்சிச்சு. ஓகே 1%. அதே நமக்கு மக்கள் உடனே கைத்தட்டி RFK எப்படி இருக்கு? நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன் டாக்டர். We can work out. This is important. Okay, 1.17 now. 1% தாங்க. ஓகே, இப்ப ரஞ்சாங்கன் மலேசியா சிம்பிளா இது 10 முடிஞ்சு அவனுக்கு 4.6 பில்லியன், நம்மளுக்கு 64 மில்லியன். 5 வருஷம் பெரிய சாதனைங்களா? நேற்று கூட நண்பர்கள் சொன்னேன், இல்லைங்க அரசாங்கம் வந்து 350 மில்லியன் கொடுத்துருக்கு நம்மளுக்கு அப்படின்னு. 2009 கொடுத்தாங்க. இதே ஒரு 10 வருஷம் பேசிட்டு இருப்பான். சரி சார் சரி சாருக்கு மாடு வளர்த்து 250 மில்லியன் கொடுக்குறவங்க
அந்த 35 மில்லியன் பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அது கொடுத்து முடிச்சாச்சு. இந்த வருஷம் என்ன கொடுக்குற, இப்ப என்ன கொடுக்குற, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். உடனே மைக்கா தலைவர்கள் 35 லட்சம் மில்லியன் கொடுத்துட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி we are not being included in the mainstream of education. அதான் மெயின். இதை வச்சு தான் பேச முடியும். நெக்ஸ்ட் டாக்டர் இது கத்தல இருக்கு இல்ல அடுத்து சார் இது வந்து கேள்வி பதில் விட்டுறேன். நிறைய பேர் சொல்றாங்க எல்லா பள்ளிகளும் மந்த்வான் பண்ண ஆகணும் அப்படின்னு. பட் அதுல வந்து எங்களுக்கு சில ஆதரவு தெரியுங்க. ஒரு சின்ன கேள்வி தலைமை ஆசிரியர் கேட்க ஆசை கேட்கிறேன். சார் மந்த்வான் பண்ணோம், மந்த்வான் மோடல் அது விளக்கம் சொல்லிடுறீங்களா? ஆசிரியர் சார் மாவட்டத்துக்கு வந்து விளக்கம் சொல்லுங்க. இல்ல கேள்வி கேட்டுருவாங்க ஒருத்தர் ஒரே சொல்லுங்க சார். ராஜமணி அவர் சார் மந்த்வான் மோடல் மந்த்வான் பண்ணோம்னா நான் என்ன நாங்களாம் கல்வித்துறை இல்லை சார், நாங்களாம் இன்ஜினியர்ஸ். எனக்கு தெரியாது. அரசாங்க பள்ளி என்பது வந்து எல்லாமே அரசாங்கம் பராமரிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். எல்லாம் சொன்னாக்கா நலவாழ்வு மறுபடி பள்ளிகள் எல்லாம் கட்டடம் எல்லாம் அரசாங்க உதவி பெறும் பள்ளி என்பது வந்து அரசாங்க பள்ளி மாதிரி தான். எல்லா உதவிகளும் குறிப்பா புத்தகங்கள், ஆசிரியர் சம்பளம் கிடைக்கும். ஆனா கட்டணம் பராமரிக்கப்படாது. அலவாடங்கள் வந்து அவங்க கேட்டா பத்திரம் கொடுப்பாங்க. ரெண்டாவது நம்ம சொத்து அல்ல, சமுதாய சொத்து அல்ல. அரசாங்க பள்ளியா பத்வான் மாடல் என்பது நம்ம சொத்து, நம்ம சொத்தா இருக்கு. நம்ம பராமரிக்கலாம். ரெண்டாவது நம்ம வேண்டிய பொழுது நம்ம நிகழ்ச்சியை நடத்தி கொள்ளலாம். கல்வியிலாக வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. குறிப்பா ஒரு சொல்றாங்க சிறிமுகத்துக்கு சென்ற கிளாஸ் நடத்துறதுக்கு ஒரு அரசாங்க பள்ளி கேட்கிறப்ப முடியாதுட்டாங்க. ஆனா அதே ஒரு அரசாங்க உதவி பெற்ற பள்ளி கேட்கிறப்ப வந்து கல்வியிலாக ஒன்றுமே சொல்லலை, நடத்திக்கணும். ஓகே, இதுல வந்து சின்ன கருத்து பாத்தீங்கன்னா இதுதான் மந்த்வான் பண்ணோ பள்ளியா அப்படின்னு யார் கேட்கிற ஒரு தலைமை சார் கேட்பாங்க. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், மந்த்வான் பண்ணோ ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே தீர்ந்தது அப்படின்னு. ஆனா பத்திரிகையில் அறிக்கை விடுறவங்க, இளையத்தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், சமுதாய தயவு செய்து தலைமை ஆசிரியர்கள் கலந்து ஆலோசிங்க. அது சரியாக அமையுமா அமையாதாங்க. பந்த்வான் பொண்ணா வாங்குற மட்டும் பிரச்சனைகள் தீர்வு காணப்படாது. பிரச்சனை வந்து அதிகமாகும். பிரச்சனை பந்த்வான் பொண்ணு என்ன தெரியுதானே, இங்கே நிலம் சமுதாயத்துக்கு வந்து நம்ம போராடுறோம். அந்த நிலம் அரசாங்க நிலம் சமுதாயத்துக்கு வந்து நம்ம போராடுறோம். அதன் பிறகு என்ன தெரியுங்களா, அந்த நிலத்துக்கு நீங்க அவங்க கொடுத்துருக்கோம். பந்த்வான் பொண்ணு வரணும்னு சொன்னா the land has been given to him, the government. ஆனா உன்னை வந்து திருப்பி நாயோட கேவலமாக நடத்துவான். என்ன பண்ணுறாங்க இது? நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்கூல் அரசினர் தமிழ் பள்ளியில் அரசு வேலை கிடைப்பதில்லை. ஏன்னா நான் கீழே இறங்கி வேலை செஞ்சேன் சார். தலைமை ஆசிரியர் கேட்போம், சார் பந்த்வான் மாடல் அவங்களுக்காக சில ஃப்ரீடம் இருக்கு, பந்த்வான் பண்ண எந்த ஃப்ரீடம் இல்லை. வசூல் பண்றதுனால ஜபாத்தான் போய் அவங்க அனுமதி கேட்கணும். நீங்க வந்து பொங்கல் செய்ய முடியாது, பொங்கல் செய்யறாலும் அவங்க லெட்டர் எழுதி கேட்கணும், நான் பொங்கல் செய்ய போறேன் அப்படின்னு பல கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. இதான் பந்த்வான் பொண்ணு ஆச்சுன்னா நம்ம ஏற்படைய நிலைமை. ஆனா நீங்க மோசம் தெரியுங்க சார், பந்த்வான் பொண்ணுக்கும் பந்த்வான் மாடலுக்கும் அரசியல் சட்டப்படி எந்த வித்தியாசமும் இல்லை. மேபி டாக்டர் மேபி லேட்டர் யூ கேன் ஷோ in education ஓகே. சரிங்க, அவ்வளவுதான் என்னோட விளக்கங்கள். ஏதோ தவறுதலா சொன்னா என்னை மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம். பள்ளிகளோட எல்பிஎஸ் இருந்தால் இந்த நன்மை இல்லைன்னா எங்கே நம்ம கோட்டை விட்டுருக்கோம், எங்கே நமக்கு இருக்க வேண்டிய நிலங்கள்லாம் சூரியன் அடக்கப்பட்டு வேறு கையில் அடக்கமாக இருக்குது, அடக்கம் போயிடுச்சு தெரியுது. இன்னொன்று ஒரு உண்மையை நான் சொல்லணும். முதல்ல இந்த 1% ஒதுக்கீடு இருந்துச்சு இல்லைங்களா, அது இப்போ வந்துட்டு 2008 வருஷத்துக்கு பிறகு வந்துட்டு இன்னும் அரசாங்கம் நம்மகிட்ட அள்ளி கொடுக்கிறதாக ஒரு தோற்றம். தினசரி 3 தமிழ் பத்திரிகை பார்த்தீங்கன்னா தமிழ் பள்ளிகள் தொடர்புள்ள செய்திகள் இல்லாத நாளே இல்லை, ஒத்துக்கொள்றோம். இருக்கின்ற
இருக்கின்ற 523 பள்ளிகள்ல கிட்டத்தட்ட 250 பள்ளிகளை வந்து நாம புதுப்பிக்கணும். புதுசா லைசன்ஸ் கொடுத்த பள்ளிக்கு அது கட்டுமான பள்ளி, அது எங்கிருந்து வரும்போது தெரியாது. ஆக 250 பள்ளிகளை புதுப்பிக்கணும். இப்ப 100 மில்லியன் கொடுத்திருக்காங்க இல்லையா, ஒரு பள்ளியை புதுப்பிக்க இப்ப காலகட்டத்துக்கு 4 மில்லியன் வேணும். அது 100 மில்லியனை வந்து நாடால வகுத்தீங்கன்னா நீங்க இந்த வருஷம் 25 பள்ளிகள் தான் புதுப்பிக்க முடியும். எனக்கு புதுப்பிக்க வேண்டிய பள்ளிகள் 250 இருக்குது. அப்ப இந்த வருஷம் 25னா 10 ஆண்டுகள் பிடிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையில 200 மில்லியன் கொடுத்துருக்க, இன்னும் 10 ஆண்டுகளுக்கு 100 மில்லியன் கொடுக்கப்படுமா? சிந்திங்க, ரொம்ப முக்கியம். ஆக நமக்கு வந்து ஒரு கேரட் வந்திருக்கு, மறுக்கக்கூடாது, சாப்பிடுவோம். நமக்கு பொருந்திய கேரட் ஆயிடுது. நம்மளுக்கு தேவை ஒரு மூட்டை கேரட்டுங்க. எங்க மேல அவ்வளவு அக்கறை வச்சிருக்க, எங்க சமுதாயத்தின் மேல உங்களோட பார்வை பட்டுருச்சு, கிடைக்கும் பார்வை பட்டுருச்சுன்னு சொன்னா இன்னும் ஒட்டுமொத்தமாக செய்ய. இது என்ன 100 மில்லியன், இது என்ன 10 கோடி? சரி, இன்னும் நல்லா இருக்கு. ஆக இதுதான் இருக்குது. ஆக மயங்க கூடாது, மயக்க வைப்பார்கள். நாம யாருக்கும் வந்து இல்ல, எதிரி இல்ல. எனக்கு கிடைக்க வேண்டியது, எமக்கு கிடைக்க வேண்டியது, நமது சமுதாயம் கிடைக்க வேண்டியது அந்த உரிமை. அந்த உரிமையை கொடுங்க அப்படின்னு தான் நாங்க வந்துட்டு இது மாதிரி சொல்லிட்டு வரோம். சரிங்களா? சோ இதோட நிறுத்திக்கலாம் நினைக்கிறேன். இந்த ஜேகேஆருக்கு கொடுக்க வேண்டிய வரைமுறைக்கு வகுத்தவரே பழைய தலைவர் நான் உண்மை. ஏன்னா அப்ப அந்த ஜேகேஆர் யாருக்கு இருந்துச்சு, ட்ரஸ்ட் ஃபண்ட் 2ன்னு வச்சுட்டாரு சார். உண்மைகளை சொல்லிதான் சார், உண்மைகளை பேசுறதுன்னா நான் உங்களுக்கு பேசக்கூடாது. எனக்கு ஒரு தகுதி இருக்கணும். உண்மை பேசணும்னா அது தைரியமா பேசினா எனக்கு தகுதி இருக்கணும். தைரியக்காரன் தலைவர் வர்றாங்க. ஸோ ஜேகேஆருக்கு வந்து அவன் அம்னோக்காரன் சொல்லல, அரசாங்கம் சொல்லவில்லை. ஏன் சீன பள்ளிகளுக்கு வந்து அந்த மானியங்கள் நேரடியாக வரதுக்கு போது அந்த 350 மில்லியன் கொடுத்தாங்க தெரியுங்களா? அந்த காலகட்டத்தில் சீன பள்ளிக்கு 1000 மில்லியன் கொடுத்தாங்க. 1000 மில்லியன் நேரடியாக சீன பள்ளி வரதுக்கு செஞ்சாங்க. நம்ம தலைமையை செஞ்சு ரொம்ப பாவம். ஏன்னா எல்லாம் நாங்கள் எல்லாம் போய் மயக்காட்டு அரவணைச்சிட்டாங்க. ஆனா பாவம் ரொம்ப பாவம். நான் பார்த்துருக்கேங்க, டைப்பிங்ல இருந்து சுந்தரப்பட்டாங்க ஏன் சுனிஷத்துக்கு வருவாங்க. டாக்டர் ஜஸ்ட் கிவ் மீ 5 மினிட்ஸ் கேட்க. அந்த தலைமை ஆசிரியர் ஒரு கட்டணம் கட்டணும், ஒரு கேண்டீன் கட்டணுமா, தலைவர் காசு கேட்க வந்து நிற்பாங்க. காலையில இருந்து சனிக்கிழமை அவங்க அங்க இருந்து கார்டு எடுத்துட்டு ஒரு பிஐவி தலைவர், கண்ணால் பார்த்தவன் நேரடியாக பார்த்தவன், அவர் தலைமை ஆசிரியர் நிற்பாரு. காலையில் வருவார், ஒரு 9 மணிக்கு வந்திருப்பாரு, அங்க இருந்து 6 மணிக்கு புறப்பட்டு இருப்பாரு. உண்மை சார் சொல்றது, தலைமை ஆசிரியர் தெரியும். அப்புறம் திடீர்னு தலைவர் காத்து வந்துடும். ஒருத்தர் சொல்றாரு, தலைவர் மூடு அவுட் ஆயிட்டாரு. ஒரு சின்ன பட்டம் வந்திருக்காரு, ஒரு கேண்டீன் கட்டுறதுக்கு ஒரு 5000 வெள்ளி காசு கேட்கறதுக்கு 35 வருஷமா அவரோட சகிப்பு நாங்க வாங்கினோம் சார், எனக்கு தெரியும். பட் ஐ வாஸ் வெரி கிளியர், அவர்கிட்ட அடிமையாக போனதில்லை. தெரிந்து சொன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஸோ அடுத்து ஜேகேஆர் இருக்கிற தலைமை ஆசிரியர் அந்த பியூன் கிட்ட அந்த டெக்னீஷியன் கெஞ்ச வேண்டியதா இருக்கும். தமிழ் சேத்தனா மாசம் கேட்டு பாருங்க. நம்மளுக்கு தெரியாது சார், வெளியே நம்ம பேசலாம். தலைமை ஆசிரியர் தூக்கி ஃபேக்டரிக்கு போனோம். அவர் வந்து பிஸியா இருப்பார். சமாயம் போயிருப்பார். அவரு சேஸ்கரம் சமாயம் அது தும்பு சரியா டீச்சர். ஒரு சின்ன டாய்லெட் கட்டுறதுக்கு ஒரு 10,000 வெள்ளி எஜுகேஷனுக்கு இவங்க 10 நாள் செலவு பண்ணணும். இந்த திட்டங்களை யார் வந்துட்டாங்க? அவர் தான் வந்துட்டாரு. ட்ரஸ்ட் ஃபண்ட் 2ன்னு அவங்க தனியாக வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவர் தான் ஜேகேஆர் அந்த காலகட்டத்தில். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஒன்றும் உடைக்க முடியல, அது ஒன்றும் உடைக்க முடியல. ஒரு பள்ளியில ஒரு வகுப்பறை கட்டுறதுக்கு 50,000 வெள்ளி தான் தேவை. 6 வகுப்பறை, இன்னும் 2 சிறப்பறை, 8 40 தேவை 4 லட்சம் வெள்ளி தான். ஆனா அந்த பள்ளிக்கு வந்து 10 லட்சம் வெள்ளி வழங்கப்படுகிறது.
4 லட்சம் தான் செலவு. மற்றதெல்லாம் இவ்வளவு நேரம் அது நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கடவுள் சார் தெரியாதுங்க, எங்க எப்படிலாம் தெரியாது. ஏன்னா கண்காணிப்பதற்கு ஆள் இல்லை. சீன பள்ளிகளுக்கு அந்த பணம் வந்துட்டு ஐபிஎஸ் போன பிறகு அவங்களே டெண்டர் போட கூப்பிடுறாங்க. எல்லாம் டெண்டர் பண்ணிட்டு அந்த கட்டணம் நடக்கிறப்ப கட்டுறப்ப அவங்க போய் கட்டணத்துல டைல்ஸ் ஒழுங்கா போட்டிருக்காங்க, இது நிக்கிறா எல்லாத்தையும் பார்த்து சொல்றாங்க, கண்காணிக்கிறாங்க. பிள்ளைகள் இருந்த திருத்தத்துக்கு எல்லாம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. நாம சமுதாயம் பண்ணோம், கட்டுறாங்க, அலைவர் கட்டுறாரு, அப்படியே விட்டுறோம். ஆக இதெல்லாம் என்னன்னா நாம பொறுப்பெடுக்காததான காரணத்துல இவ்வளவு நடந்திருக்கு. இது அதை ஒண்ணும் செய்ய முடியாது. வாட் இஸ் காட் டன் we can't undo. ஆனா இனிமேல் அதுதான் நான் சொல்றேன், நீங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் நீங்க செயல்படுங்க. நீங்க யாருக்கு விரோதி இல்லையே. நீங்க வந்துட்டு கேட்டுட்டு போறீங்க. மிஸ்டர் முருகன் அதை பத்தி பேசிட்டு இருக்காரு, அவர்கிட்ட நான் பாயிண்ட் வாங்க. எல்லோருக்கும் வணக்கங்க. முதல்ல ஒண்ணு நான் கிளியர் பண்ணிடுறேன். நான் இப்ப பேசும்போது எல்லாருக்கும் தெரியும் நான் ரிப்போர்ட்டரா பேசுறேன். நான் மலேசியா தமிழ் வாழ்வில் இருக்க தலைவர்ன்ற முறையில இந்த ஏற்பாட்டு குழுவுக்கு பின்னணியில சதீஷ் அவர்களுக்கும் திரு கண்ணா அவர்களுக்கும் உதவி செய்தவர்ன்ற முறையில நான் பேசுறேன். ஏன்னா ரிப்போர்ட்டர் பேசினா அப்புறம் நீங்க ஒரு சார்பா நான் யாராச்சும் சொன்னீங்கன்னா நீங்க ஒரு சார்பா பேசுவீங்கன்னு நினைச்சுப்பீங்க. நான் சார்பான பேசுறேன். நான் ஒரு தமிழன்ற முறையில இந்த ஏற்பாட்டு குழுவில் அங்கன்ற முறையில பேசுறேன். சரிங்க. முதல்ல 23ஆம் தேதி ஜனவரி மாசம் திரு சதீஷும் திரு கண்ணாவும் 2 பேரும் கொஞ்சம் சதீஷ் கண்ணா இவங்க 2 பேரும் எங்களை தொடர்பு பண்ணி தொலைபேசியில் தொடர்பு பண்ணி எங்களை பாதிப்பு பார்த்தாங்க. அப்ப நிறைய ஆர்வமா பல சமூக பணிகள் செஞ்சவங்க. அப்ப அது அவரு சதீஷ் ஓலைச்சுவடி இணையதளத்தில் எழுதிட்டு இருக்காரு. அப்ப அவர் இந்த வாரியம்னா என்ன, ஏன் அமைக்கணும், என்ன ஏதுன்னு நிறைய கேள்விகள் கேட்டுட்டு அப்ப நாங்க சொன்னோம், இல்ல வாரியம்ன்றது ஒண்ணு அமைக்க தேவையில்லை. 6 வயசுல போயிட்டு நான் சோசியல் தமிழ்னு அமைக்க போறேன்னு 6 வயசுல லைசன்ஸ் எல்லாம் வாங்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்லி மலேசிய அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே எனக்கு வாரியம் இருக்கு. ஒவ்வொரு பள்ளியிலும் ஆட்டோமேட்டிக்லி வாரியம் இருக்கு. எப்படி ஒவ்வொரு பள்ளியிலும் ஆட்டோமேட்டிக்லி பிஐபி இருக்கோ அதே மாதிரி வாரியம் இருக்கு. நீங்க அமைக்க தேவையில்லை. அவர் கேட்டார் வாரியம் இருக்குன்னு சட்டத்தில் இருக்கும்போது அப்புறம் எதுக்கு நம்ம போய் இன்ஃபார்ம் பண்ணோம், அது பண்ணோம். பேசாம கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா 53 பள்ளிகள் வந்துருங்க அப்படி இப்படின்னு பேசினாங்க. சொல்லிட்டு நீங்க பேசுறது நியாயமான கேள்வி. ஆனால் இது உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சு பயணில முதல் இனிஷியல் ஸ்டார்ட் 28 தமிழ் பள்ளிகள் குறைவாக அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொன்னேன். அப்ப சொல்லிட்டு சரி செய்வோம்னு சொல்லி நான் சொன்னேன், பிரச்சனை இல்லை, டாக்டர் இருக்காரு, திரு தியாகராஜன் இருக்காரு, நான் தொடர்பு பண்றேன், அவங்க வந்துருவாங்க, நீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நம்ம செய்வோம்ட்டு. சரி அறிக்கை வெளியிடலாம் அப்படின்னு வரும்போது நான் டாக்டருக்கு கூப்பிட்டு டேட் கேட்டேன். அப்ப டாக்டர் சொல்லிட்டு சொன்னாரு, தமிழ் அறவாரியம் பினாங்கு மாநிலத்தின் ஒருங்கிணைப்பாளர்களாக ஆசிரியர் திரு ராஜமாணிக்கம் அவர்களையும் ஆசிரியர் திரு முனுசாமி அவர்களையும் நியமிச்சிருக்கிறோம். அவர்களையும் நீங்க இணைத்துக் கொண்டு செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு அறிக்கையை வெளியிட்டு எல்லா பள்ளிகளுக்கும் ஃபேக்ஸ் மூலியமாக எல்லா தலைமை ஆசிரியர்களுக்கும் எல்லா பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்களுக்கும் ஃபேக்ஸ் பண்ணாங்க. முதல் கட்டம் ஃபேக்ஸ் பண்ணும்போது 13 கடிதங்கள் திரும்பி வந்துருச்சு. ஏன்னா அவங்களோட ஃபேக்ஸும் போன் நம்பரும் ஒரே நம்பர்னால போகல. பிறகு அந்த பள்ளிகளை மட்டும் அழைச்சு ஃபேக்ஸ் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லி மீண்டும் அனுப்பினாங்க. ஆக 28 தமிழ் பள்ளிகளுக்கும் போயிருக்கு. முதல்ல வருகையாளர் ஏட்டை நான் பார்க்கும்போது அது என்ன இருந்துச்சுன்னா ஏறத்தாழ 13 தமிழ் பள்ளிகளிலிருந்து இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு 4 பள்ளிகள்ல 2 பள்ளிகள் ஏற்கனவே வாரியம் அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் 2 பள்ளிகள் ஆன் தி ப்ராசஸ். அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அனுப்பும் அனுப்பிட்டாங்க லிஸ்ட. மேபி அரசாங்கத்திலிருந்து இன்னும் ஓரிரு மாதங்கள்ல அவங்க அப்ரூவல் வந்துடும். இதெல்லாம் முடியாதுன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அனுப்பணும்னா அப்ரூவல் வந்துடும், முடிஞ்சு. சோ 4 பள்ளிகள் ஆன் தி ப்ராசஸ் இருக்கு, வாரியம் இருக்கு. மீதம் வந்திருக்கிற பள்ளிகள்ல 9 பள்ளிகள்ல வாரியம் இல்லை. பிரச்சனை இன்னொரு 15 பள்ளிகள் இங்க வரல. ஆனா வந்திருக்கிற நாம இவ்வளவு நேரம் நீங்க இதுக்கு மேல நிறைய கேள்வி கேட்பீங்க. ஏன் நான் இங்க வந்துட்டேன்னா நீங்க கேள்வி கேட்க ஒரு பாட்டு நிலைமை வேற மாதிரி மாறிடலாம். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஆதரவுகள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. எல்லாருக்கும் தமிழ் பள்ளி மீது ஆர்வமும் இருக்கு. ஆனால் என்ன எது எப்படி சுத்தி வந்தாலும் உடனடியாக நாம் வந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த 13 தமிழ் பள்ளிகளிலும் வாரியம் கண்டிப்பாக அமைப்பதற்கு அந்த வட்டாரத்தில் இருப்பவர்களை தூண்டி தலைமை ஆசிரியர்களுடைய அனுமதியோடு, ஏன்னா தலைமை ஆசிரியர் தான் செயலாளர்.
சார் சொன்னாருல, சீன பள்ளிக்கு ஒரு வாரியம் அமைச்சா அவன் விவரம் தெரிஞ்சவன், அவன் போய் நின்று இத்தனை லட்சம் வந்திருக்கு வாரியத்துக்கு, இதை இப்படிதான் செலவு பண்ணோம், கான்ட்ராக்டர் ஓபன் டெண்டர் நான் கொடுக்குறேன், இவன் வரட்டும், இந்த வேலைக்கு கட்டணும், அவன் ஃபைட் பண்ணுவான். ஒண்ணு தெரியாத எனக்கு பேர் வேணும்னு நான் போய் உட்காந்துக்கிட்டு அந்த வாரியம் வந்த பிற்பாடு இந்த பணம் வந்துருச்சு பத்திர, இவர் எனக்கு வேண்டிய ஆளுடா, இவர்கிட்ட போட்டு உனக்கு என்ன தெரியும் சண்டை, நமக்குள்ளே சண்டை போட்டு காரியம். ஆகவே வாரியம் அமைக்கும் போது ரொம்ப தெளிவா, ரொம்ப இனத்தை முன்படுத்தி, என்ன முன்படுத்தக்கூடாது, ஒவ்வொருத்தரும் அவங்களும் முன்படுத்த தேவையில்லை, இனத்தை முன்படுத்தணும். அவர் தான் திறந்தா அவருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சிந்திப்போம். எவ்வளவு வேணாலும் நீங்க கேள்வி கேளுங்க, ஆனா முடிவு இந்த 13 பள்ளிகளில் வந்திருக்கிற நாம ரோல் மாடல் 13 பள்ளிகளும் கண்டிப்பா வாரியம் இருக்கணும். மீதம் இருக்கிற 15 பள்ளிகளையும் வாரியம் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வோம். அது சரியா தவறா, ஏன் அரசாங்கம் செய்யல, அது அப்போ கேள்வி. மொத்தம் 1000 கையில வச்சுக்குவோம். அது என்னோட கருத்து. அடுத்து வந்துங்க ஒரு செய்தி சொல்றேன். இந்த தலைவர்களை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய தலைவர் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். 30 வருஷம் இருந்தார், எல்லாம் சரி. ஆனா என்ன பொறுத்த வரைக்குங்க, நான் 25 வருஷம் அவருடைய எதிரி அரசியல் ரீதியாக நான் இன்னொரு தலைவருடைய ஆதரவாளர், அது கூட சைடு. ஆனா நான் தலைவனை குறை சொல்றது எதுக்கு, நான் நம்மளே குறை சொல்றேன். அவர் போட்ட ஜாதாவுக்கெல்லாம் ஆமா சாமின்னு சொன்னாங்கல்ல, போட்டது யாரு? அந்த புத்திரானா எங்க புத்திரி, உடனே அந்த புத்திரானா எங்க புத்திரன்றாரு. அவர் புத்திரினா எங்க புத்திரி. அவனோட என்ன செய்யணும், எல்லாம் செய்யப்படுறதுக்கு தாளம் போட்டு கை தூக்கி 1443 பேரோட கை தூக்குறது யாரு? நம்ம தானே. அதே தவிர இன்னைக்கு செய்யணும். இன்னைக்குள்ள தலைவருக்கு இவர் எனக்கு வேண்டிய தலைவர், இவர் என்ன சொன்னாலும் ஆமா சாமி இவருக்கும் போடுறது. இவர் கேட்டவர நல்ல தலைவர் இவரு. இப்ப புதுசா ஒரு தலைவர் இருக்காரு, எந்த கட்சின்னு சொல்ல, பக்கத்தான இருக்கட்டும் பாரிசானா இருக்கட்டும், எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் ஜாதா போடவே போடாதீங்க. நல்ல செஞ்சா வெரி குட், அருமையா செஞ்சிருக்கீங்க சார். கெட்ட செஞ்சா மறுநாளே அடி. ஆனா நம்ம சொல்ல அடிக்கவே இல்லை. நான் போய் அடிச்சேன்னா எங்க அடிச்சு சாப்பிடுச்சோம். நீ அவரை பத்தி எழுதுற, அவர் எவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு செஞ்சிருக்காரு, 54 வருஷம் அவன் தெரியாத இவர் செஞ்சிருக்காரு, நீ ஏன் எடுக்கிற? நான் சொல்றேன் அது சரி, இது தவறு. ஒரு பத்திரிகையாளர் அந்த உரிமை கூட இல்லையா? பத்திரிகையாளரை பத்தி சொன்னாரு, பக்கம் எழுதுங்க. உட்கார்ந்து கணேசன் சார், உட்கார்ந்து கலைச்செல்வன், சதீஷ், அண்ணாதுரை. என்ன நடந்துச்சு? 2 ஏக்கர் நிலம் அந்த பட்டிப்படுத்தும் ஒதுக்கப்பட்டுருச்சு. பாரிசான் காலத்துல 2006 2007 எல்லாம் ஓகே. கிராண்ட் கொடுக்கும் போது அவன் வந்துட்டான். 2008 கிராண்ட் இவங்க கொடுத்தாங்க. இப்போ உள்ள அரசாங்கம் வெரி குட், தப்பு இல்லை. அவன் என்ன தவறு செஞ்சான்? காலையில் கேட்கணும், அப்புறம் நீங்க கேட்கணும். பத்துக்கவன் பெட்ரோல் தலைவர் ஒரு தோட்டத்தை டெவலப் பண்ணா அந்த பள்ளிக்கு 6 ஏக்கர் நிலம் கொடுக்கணும். அவன் என்ன செஞ்சு போயிருக்கான்? 2 ஏக்கர் கொடுத்து போயிருக்கான். இவங்க கிராண்ட் கொடுத்து அதை உறுதிப்படுத்திட்டாங்க. இப்ப கலைச்செல்வன், அண்ணாதுரை, கணேசன் சாரு, சத்யேஸ்வரன் சேர்ந்து ஒரு பெரிய ஆய்வு நடத்தி அங்க இவ்வளவு தாமான் இருக்கு, அங்க வருங்காலத்துல இவ்வளவு தாமான் வந்துடும், அங்க இவ்வளவு பாப்புலேஷன் வந்துடும் அப்படின்னு 300-400 குடும்பத்துல கையெழுத்த வாங்கி 500 மாணவர்கள் ரெடியா இருக்கான். புது பள்ளிக்கூடம் கட்டிங்கன்னா 500 மாணவர்கள் வந்துருவான்னு உங்களாம் அறிக்கை விட்டாங்க. அண்ணாதுரையும் கணேசன் சார் அறிக்கை விட்டாங்க. நானும் பேப்பர்ல போட்டேன். என்ன கேட்டாங்க? இன்றைய முதலமைச்சர், நீங்க தயவு செய்து நான் பள்ளி பேசதான் நினைக்காது, இன்றைய முதலமைச்சருக்கு மெமோரண்டம் கொடுத்தாங்க. இந்த 2 ஏக்கர் பத்தாது வருங்காலத்துக்கு, இன்னும் 3 ஏக்கர் சேர்த்து கொடுங்க, 5 ஏக்கர் வேணும். நியாயமான கேள்வி தானே? இதை யார் சப்போர்ட் பண்ணணும்? எல்லாரும் சப்போர்ட் பண்ணிடணும். கட்சி பேதம், இந்த கட்சி அந்த கட்சி, எந்த கட்சி பேசக்கூடாது, எல்லாரும் வேணும்னு சொல்லிருக்கோம். என்னாச்சு? அண்ணாதுரை யார் அப்படின்னு இவனுங்க வேணும்னே குழப்பம் பண்றாங்க. அவர் திடீர்னு இன்னொரு தலைவர் வந்தாரு, நான் எத்தனை லட்சம், 63 லட்சம், 63 லட்சம் அவர் ஒரு அறிவிப்பு பண்ணார். வேலை நடக்குதா நடக்கலன்னு பெட்ராசிரியர் தலைவர் அவர் வழக்கு. இப்ப இது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற படை. எந்த தலைவரையும் நம்ம தூக்கவும் வேணாம் தாக்கவும் வேணாம்ன்றதான் என்னுடைய கான்செப்ட். அடுத்து ஒரே ஒரு செய்தி சொல்றேன். தாமான் காயாள நிலம் ஒதுக்கிட்டாங்க. எப்ப அந்த வட்டாரத்தை சார்ந்தவன் அப்படின்றதுக்காக சொல்றேன். டைப்பிங் லேப் மாத்தாம் பக்கத்துல சுபோ தமிழ் பள்ளின்னு ஒரு பள்ளி இருந்துச்சு. அதை 5 வருஷத்துக்கு முன்னால மூடிட்டாங்க. அதை மூடின உடனே ஒரு அறிக்கை விட்டாங்க, இதுக்கு தாமான் காயா கொண்டு போறோம், இல்லாட்டி மாத்தாங்க. இது
கம்பம் போயானா பகுதி 2 இடத்துல நாங்க நிலம் கொடுத்துட்டோம். சுபோர் தமிழ் பள்ளி அதை கொண்டு வர போறோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா 3-4 வருஷம் அந்த பள்ளி மூடி 3-4 வருஷம் ஒண்ணுமே நடந்தா பார்க்கல. முக்கிய இடைத்தேர்தல் வந்துச்சு. ஒதுக்கிட்டாங்க நிலம் தமிழ் கையாள அப்படின்னாங்க. எந்த பள்ளிக்கு? சுபோர் தமிழ் பள்ளிக்கு ஒதுக்கிட்டாங்க. இப்போ ஒரு அறிக்கை விட்டாங்க, இல்ல இல்ல இது ஒளிரூர் தமிழ் பள்ளி வந்து சொன்னாங்க 2 மாணவர் மூட போறாங்க. அதுக்கு வந்து நாங்க வந்து நிலம் கொடுத்துட்டோம் தமிழ் கையாள. ஆனா கடிதம் இருக்கு, அந்த கடிதத்துல சுபோர் பள்ளிக்கு ஒதுக்கிட்டேன், ஒளிரூர் தமிழ் பள்ளிக்கு ஒதுக்கிட்டேன்னு அந்த கடிதத்துல இல்ல. கடிதம் எடுத்து தியாகராஜன் சார் அந்த கடிதத்துல இல்ல. அந்த கடிதத்துல சொன்னார்ல குடிக்கு குட்டியை கொடுத்துருக்காங்க. அந்த குட்டையை கூட இந்த பள்ளிக்கு நாம மென்ஷன் பண்ணல. டி ஹாஸ்கான் ஸ்கோலா தமிழ். அப்ப எத்தனை ஸ்கூல் 3 நம்பர் பாட அந்த நேரத்தை கொடுக்க போறான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நிதி அமைச்சர் கொடுக்குறாரு, துணை அமைச்சர் 25 லட்சம் கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா காரியம் நடக்கல. இன்னொன்னு ஏன் இதுக்கு சொல்றேன்னா, இதுக்கு அடி வாங்குற ஒரு கட்சி மன்னிக்கணும், மாய்க்காதான் அடி வாங்கி ஆகணும். காரணம் தார்மீக பொறுப்பு மாய்க்காவுக்கு இருக்கு. 60 வருஷமா இந்தியர்களை பிரதிநிதிக்கிற ஒரே கட்சியா இருந்துட்டு இருக்கிற கட்சி அதுதான். 54 வருஷம் அரசாங்கத்தில் இருந்த கட்சியும் இருக்கிற கட்சியும் அதுதான். ஆனா ஒரு தியாகராஜனுக்கும் தமிழ் அறவாரியத்தில் இருக்கிற 5-6 பேருக்கும் ஆய்வு செய்யும் அளவுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னா 4000 கிளைகளையும் 200 சொச்ச தொகுதிகளையும் மாநில தலைவர்களையும் தேசிய நிலை தலைவர்களையும் அமைச்சர்களையும் துணை அமைச்சர்களையும் செனட்டர்களையும் வைத்திருக்கிற ஒரு கட்சிக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க தெரியாதா? ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க முடியும்னா ஒரு பெரிய பாடி, ஜாயிண்ட் பாடி, நெட்வொர்க் வச்சிருக்கிற நல்ல தொடர்பு வச்சிருக்கிற ஒரு கட்சிக்கு கண்டிப்பா இருக்கு, அவங்க செய்திருக்க முடியும். இந்த 6 பள்ளி விஷயம் வந்த உடனே பிரதமர் பாட்டு அறிவிச்சு போயிட்டாரு. 6 பள்ளிக்கு நான் வந்து புது லைசன்ஸ் கொடுக்குறேன். மலேசிய வரலாற்றிலேயே தமிழ் பள்ளியை மூடிதான் வரலாறே தவிர புதுசா லைசன்ஸ் கொடுத்து வரலாறு இல்லை. கொஞ்சம் பேர் எடுத்தாங்க, கொடுத்தோன்னே லைசன்ஸ் வந்த உடனே இது வந்துருமான்னு. அதையாவது சொன்னாங்க, பதிவாயிருச்சு இல்ல. நாளைக்கு இவன் குடிக்காட்டியும் அடிப்போம், இவனுக்கு மாறா வேற எவனாவது பிரதமர் அவங்க உட்காந்து அவன் குடிப்பாட்டியும் அடிக்கணும்ன்ற துணிவு நமக்கு இருக்கலாம். அன்னைக்கு சொன்னீங்களா பிரதமர் சொல்லிட்டாருல, எதற்கு ஆயிடுச்சுல எங்கடா போச்சு 6 ஸ்கூல் கேட்கறது முடிச்சு நம்ம எல்லாரும் கொடுக்கணும். அப்ப எல்லாம் சரியா நடக்கும். அதுல எவராவது சந்தடியில சிந்து பாடிவான்னு சொல்லி இதெல்லாம் செஞ்சது இவங்க தான் அப்படின்றது வெடி உலகத்துக்கு வராது. எவனாவது ஒரு கட்சி தலைவர் உட்காந்துக்கிட்டு நாங்க தான் பிரதமர்கிட்ட சொல்லி அந்த 6 ஏக்கருக்கு நிலம் வாங்கிடுவார்னு சொல்லி அவன் பதிவு பண்ணிட்டு போயிடுவான் பிளாக் அண்ட் ஒயிட்டா. உடனே நாங்க என்ன பண்ணணும், இந்த டீம் தான் செஞ்சுச்சு அப்படின்னு இவர் பேரை போட்டு ஒரு நன்றி அறிக்கை, அந்த அறிக்கை பேப்பர்ல வந்து அது பதிவாயிட்டு அந்த பள்ளியில வந்து சொல்லிருக்கோம், இந்த மாதிரி இதுக்காக உழைச்ச தியாகராஜனுக்கு, இதுக்காக உழைச்ச பசுபதிக்கு, இதுக்காக உழைச்ச ஆறுமுகத்துக்கு, இதுக்காக உழைச்சவர்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றோம்னு பதிவு செஞ்சு. ஏன்னா இந்த பதிவு செய்யறதுக்கு வேற ஏதாச்சும் அந்த காய வச்சு போயிடுவான். இது நம்மகிட்ட பெரிய சொல்ல. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, எது எப்படி வேணாலும் நீங்க கேள்வி கேளுங்க, பேசுங்க. ஆனால் எல்லாம் முடிவு வந்து நீ கலந்து கொண்ட நாம எல்லாரும் நம்ம பள்ளிகள்ல வாரி அமைப்போம். அமைக்காத 15 பேரை அமைக்க வைப்போம். மொத்தம் 28 பள்ளிகள் பினாங்கு மாநிலத்தை அமைச்சிட்டோம்னா நாம ஒரு ரோல் மாடல் மலேசியாவுக்கு. நெக்ஸ்ட் மூவ் கிடாவில் எல்லா பள்ளிகளையும் வாரியம் அமைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு செய்வோம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன் சீன வாரியத்தை விட மாட்டான்? ஏன் சீன வந்து பத்துவான் பொண்ணு ஸ்கூல் வேணும்னு கேட்க மாட்டான்? இந்த 2 விஷயத்தை கேட்டு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவன் மொழி மேல சீனனை விட நம்மளை விட சீனுக்கு எந்த வகையில மொழி பற்றி குறைவு? அவனை விட அரசாங்கத்திட்ட பணம் வாங்குற திறமை நம்மளை விட அவனுக்கு என்ன குறைவு? ஆனா அவன் ஏன் இதை கேட்க மாட்டான்னு மட்டும் சிந்திச்சு பாருங்க. அவரோட நியாயம் உங்களுக்கு புரியும். மன்னிக்கணும், நான் கொஞ்சம் நேரம் எடுத்து சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 2வது, இந்த அடுத்து தொடர்ந்து நீங்கள் செய்வதற்கு ராஜமாணிக்க சாருக்கும் முனுசாமி சாருக்கும் துணையா இருக்கிறதுக்கு சதீஷும் திரு கண்ணாவும் இருக்கிறது மாதிரி நீங்க எல்லாரும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு, அப்பதான் அது நடக்கும் சொல்லி நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.